பிரைஸ் தி லார்ட். பிரதர், அநேகர் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த பகுத்தறிவு வேண்டும் பிரதர். ஊழியத்தை செய்கிறேன், சர்ச்சு நடத்துகிறேன், அந்த பகுத்தறிவு இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறேன், கண்டுபிடிக்க முடியல, ஆவிகளை கண்டுபிடிக்க முடியல. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களிடத்தில் இறங்கும் போது, ஆவியானவர் உங்களிடத்தில் இறங்கும் போது வித்தியாசம் தெரியும். பிசாசு உங்களிடத்தில் இறங்கும் போது வித்தியாசம் தெரியும். என்ன வித்தியாசம் என்றால் அதுதான் பகுத்தறிவு. பிசாசு உங்களிடத்தில் இறங்கினான் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 12:12 பாருங்க. அவனுக்கு கொஞ்ச காலம் இருப்பதை அறிந்து உங்களிடத்தில் மிகுந்த கோபத்தோடு இறங்கினான் பாருங்க. சாத்தான் உங்க மேல கோபமா இறங்குறான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும். இந்த வசனம் பாருங்க, பரலோகங்களே இருக்கும். பரலோகம் இருப்பது ஒண்ணுதான், ஆனா பரலோகங்களே. அது 11ஆம் வசனம், எப்போ ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே நான் ஜெயிக்கப்பட்டேன், நான் ஜெயித்தேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்ற பிலீவ் உங்களுக்குள்ள வருதோ, அந்த பரலோகத்து பிரசனத்துக்குள்ள வாழும்படி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்கள். அந்த பரலோக பிரசனத்தை வாழ விடாதபடி அவன் என்ன பண்றான், கோபத்தோடு இறங்கினான். அப்ப இறங்கினான், இருக்கிறான், செயல்படுறான் என்று அறிவது எப்படி என்றால், உங்களுக்குள்ள ஒரு ஆபத்தான சூழ்நிலை நேரிடும். இந்த ஆபத்தை ஏன் உருவாக்குறான் அப்படின்னா, நீதிமொழி புஸ்தகம் 24:10 பாருங்க. நீங்க ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகும்போது உன் பலன் குறுகி போகும். அப்போ தேவன் கொடுத்த கிருபை, ஊழியங்கள், சபைகள், ஆத்துமாக்கள், ஜெபிக்கிற நேரங்கள், இப்படியாப்பட்ட வெளிப்பாடு உள்ள இந்த பரிசுத்தமான தேவனுடைய பலத்தை அவன் என்ன பண்ணான், குறுகி செயல்படாதபடி ஒரு சோர்வை உண்டாக்கிடும். ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னா ஒரு சோர்வு. எந்த சோர்வுனா, நீங்க ஊழியத்தை செய்ய விடாதபடி, அடுத்த படிக்கு போக விடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி. பாருங்க, ஆகாப்புடைய மனைவி ஏசேபேல் பாருங்க, ஆகாப்பை சொல்லும் போது, அறிவிக்கும் போது எலியாவை சொன்னா, இதே நாள் அவனை கொல்லுவேன். அந்த வார்த்தை கேட்ட எலியா பாருங்க, தன் ஜீவனை பாதுகாக்கும்படி ஓடின எலியா, ஆனா ஜீவனை எடுத்துக்கொன்னு சொல்லி பாருங்க, ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ஏசேபேல் பொல்லாத ஆவி அது. அந்த வார்த்தையினால எலியா சோர்ந்து போய் வானத்தின் அக்கினி இறக்கின எலியா. அப்படியாப்பட்ட அற்புதமான தெய்வ மனுஷனை பாருங்க, ஒரு வார்த்தையினால சோறு உண்டாக்கி, எனக்கு ஊழியம் வேண்டாம், மக்கள் சரியில்லைன்னு சொன்ன எலியாவை கொண்டு தேவன் மறுபடியும் அவனை தூக்கி நிறுத்தினார். என் அன்புக்குரிய சகோதரனே, நீ சோர்ந்து போகாமல் அவரை கூப்பிடு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. இதுதான் பகுத்தறிவு. அதனால ஆபத்து வரும்போது சோறு வரும். சோறு வரும்போது கவனத்தோடு செயல்படுங்க, காத்திருங்க. காட் பிளஸ்.